இந்திய தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு 1951 இந்தியாவில் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலையும் இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல்களையும் நடத்தும் வகைகள் தேர்தல் விதிமுறைகளை விதித்து அதற்கான சட்டத்திட்டங்களை வகுத்து அமைக்கப்பட்ட அமைப்பாகும். அதன் சட்ட விதிகளின்படி மாநில அரசு அரசால 5 ஆண்டு காலமும் மத்திய அரசு அரசால 5 ஆண்டு காலமும் நிர்ணயிக்கப்பட்டு 5 ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 17வது சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி. யார் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான எக்ஸிட் போல் நேற்று, அதாவது 29ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. பல்வேறு கருத்துகள் பரிமாற்றம். யார் முதல்வர், எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், எந்த கட்சிக்கு எத்தனை இடம் போன்றவை பல்வேறு தரப்பில் இருந்து பகிரப்பட்டாலும் மாறுபட்ட கருத்துகளும் வெளிவந்தது உண்மையே. வரலாற்றை திருப்பி பார்ப்போம். 1977 எம்ஜிஆரின் அதிமுக களத்தில் இறங்கியது. அப்பொழுதும் 4 முனை போட்டிதான். அப்பொழுது அதிமுக எம்ஜிஆர் புதிய கட்சி, திமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி, புதியதாக ஜனதா கட்சி, இப்படி 4 கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தில் 1977 எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டன. நெருக்கடி நிலைக்கு பிறகு மிக வலுவாக களம் இறங்கியது திமுக. 1971 திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தது. எதிர்கட்சியாக காங்கிரஸ். இப்படியாப்பட்ட சூழலில் புதிதாக களம் இறங்கினார் எம்ஜிஆர். கருணாநிதி காங்கிரஸில் பிரிந்த காமராஜர் காங்கிரஸ், ஜனதா கட்சி என பிரிந்து போட்டியிட்ட நிலையிலும் எம்ஜிஆருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவும் காங்கிரசுக்கு மற்றொரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவுடன் போட்டியிட்டன. இந்த நிலையில் வாக்குகள் சிதறும், அதனால் எம்ஜிஆர் தோல்வியடைவார் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. 1977 எம்ஜிஆரின் மக்கள் மாயை சக்தி அவரை வெற்றி பெற செய்யும் என தெரிய வந்தாலும் அன்றைய தேர்தல் கணிப்புகள் அவருக்கு எதிராகவே இருந்தன. 1977 வலுவான திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் வெல்வது கடினம். அன்றைய நிலையில் மதுவிலக்கையும் ரத்து செய்திருந்தார் கருணாநிதி, மத்திய அரசின் மானியத்தை பெறுவதற்காக. இதையும் ஊழல்களையும் கையில் எடுத்துக்கொண்ட எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிர்த்து மிக பலமாக தனது பிரச்சார யுத்திகளை கையாண்டார். ஆனாலும் தேர்தல் முடிவுகளின் எக்ஸிட் போல் எம்ஜிஆருக்கு சாதகமாக இல்லை. எம்ஜிஆர் எதிர்கட்சியாக தான் இருப்பார் என்றபடியும், அல்லது காங்கிரஸ் 2ஆம் இடமும் எம்ஜிஆருக்கு 3ஆம் இடம்தான் கிடைக்கும் என்ற கருத்துகள் பரவிய நிலையில் எம்ஜிஆர் 144 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தார். கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து எம்ஜிஆர் 130 தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையும், அவருடன் கம்யூனிஸ்ட் கட்சி 12 தொகுதியும், பார்வர்ட் பிளாக் ஒரு தொகுதியும், முஸ்லிம் லீக் ஒரு தொகுதியும் பெற்று 144 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். திமுக 1971 184 தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக 48 தொகுதிகளே வெற்றி பெற்று தனது பழைய 136 தொகுதிகளை இழந்தது என்றே சொல்லலாம். காங்கிரஸோ 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருந்த கம்யூனிஸ்ட் 5 தொகுதிகளும் சேர்த்து 32 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் முந்தைய 1971 35 தொகுதி தான் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது 1977 எம்ஜிஆரின் எதிரான கருத்து கணிப்பை மீறி ஆட்சி அமைத்தார் தமிழக முதல்வராக எம்ஜிஆர் 1977. இப்படி ஒரு கருத்து கணிப்பு தான் 2026 மக்கள் தலைவர் விஜய்க்கு எதிராக வெளிவந்துள்ளதோ என்று எண்ண தோன்றுகிறது.
திமுக 140லிருந்து 143 தொகுதிகளை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், அதிமுக 45லிருந்து 65 தொகுதிகளை வெல்லும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் 10லிருந்து 20 தொகுதிகள் வரை வெல்லலாம் என்றும் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டாலும், அதற்கு எதிர்கருத்தாக இந்தியா டுடே தமிழக வெற்றிக் கழகம் 90லிருந்து 120 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்தை பிரதிபலித்துள்ளது. எது எப்படியோ இந்த கருத்து கணிப்பு பொய்யான காலகட்டங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இருந்தாலும், இன்றைய சூழலில் விஜயன் வருகையும் 1977ல் எம்ஜிஆர் வருகையும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அன்று எம்ஜிஆருக்கு பலமான எதிரியாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமராஜர் இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றும் திமுகவை எதிர்த்து விஜயன் பலமான பிரச்சாரம் மற்றும் மக்களின் எழுச்சி போன்றவை பார்க்கும்போது, மீண்டும் 1900ல் எப்படி ஒரு எம்ஜிஆருக்கு எதிரான கருத்து கணிப்பு பொய்த்ததோ, அதேபோல் 2024ல் மக்கள் தலைவர் விஜய்க்கு எதிரான கருத்து கணிப்பும் பொய்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாறுபட்ட கணக்கு, பொதுமக்களின் எழுச்சி, திமுகவின் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும், போதைப்பொருள் கலாச்சாரம் போன்ற விஷயங்களில் திமுகவுக்கு, பெண் பாலியல் புகார் விஷயத்திலும் திமுக எதிரான பிரச்சாரம் எடுபட்டதா என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் கணித்துவிடும். 2026ல் ஆட்சி அமைக்கப் போது திமுகவா அல்லது தமிழக வெற்றிக் கழகமா என்ற கணக்கில் இருவரும் எதிரெதிர் கருத்துகளுக்கு உட்பட ஆரம்பித்த நிலையில், அதிமுக நிலை 3வது இடத்திற்கு செல்லுமா என்று ஒரு நிலையும் அமைந்து விட்டது. எனவே இந்த தேர்தல் களம் யார் ஆட்சி அமைப்பார்கள், இந்த கருத்து கணிப்பு பொய்க்குமா, 1977ஐ நினைவுபடுத்துமா, வரலாறு திரும்புமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று எம்ஜிஆரும், மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் என்று கலைஞரும், மக்கள் வழங்கும் எந்த தீர்ப்பையும் ஏற்கிறேன் என்று காங்கிரசும் கூறி வந்த நிலையில், விஜய் எந்த நிலையை எடுப்பார், ஆட்சி அமைப்பாரா, 77 திரும்புமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். மே 4ஆம் தேதி இதற்கான முடிவுகள் வெளிவரும்போது, அது தமிழகத்திற்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குமா, இல்லை பழைய கதையை தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.